வாசிங்க. அவங்க ரொம்ப பாரத்தோடு காலைல எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட பைபிளை நீங்கள் தினந்தோறும் வாசிங்க, ஆலயத்திற்கும் கொண்டு வாங்க. இப்பொழுது நம்ம தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்பவர்களும் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நலவழிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இப்பொழுது ஆண்டவரே இயேசப்பா பேசுகிற வார்த்தையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. என்ன காரியங்களை பேச வேண்டுமோ தகப்பனே இயேசப்பா அதை நீங்கள் வெளிப்படுத்தி தந்துடலுங்க. அப்பா நீரே எங்களோடு அசைவாடுங்க ராஜா. அப்பா வார்த்தையின் மூலம் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுங்க தகப்பனே. அப்பா நீரை வேலெடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். பக்கம் எண் 1092. பைபிள் வைத்திருக்கவர்கள் எல்லாரும் ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கம் எண் 1092. ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலியின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாருங்க? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? செருபாபேலுக்கு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் செருபாபேலை நோக்கி என்ன சொல்கிறார்? உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் செருபாபேலுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை இன்றைக்கு நம்ம அனைவருக்கும் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றார்? உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காட்டியும் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே வராங்க. அப்படி பாவம் செய்து கொண்டு வந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன பண்ணாங்க? கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் ரட்சிக்கிறார். அதுல ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி செருபாபேலுக்கு கொடுக்கும் ஒரு அடையாளமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முதலாவதாக அடையாள முத்திரை மோதிரம். ஆகாய் 2:23. அடையாள முத்திரை மோதிரம் செருபாபேலுக்கு தேவன் கொடுக்கும் அடையாளம். அவரு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடத்துல என்ன பண்ணாங்க? தேவனை முறுமுறுத்துட்டே வந்தாங்க. ஆலயங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு ராஜாவும் என்ன பண்ணாங்க? ஆலயத்தை கட்ட முற்பட்டாங்க. அப்படி முற்படும் பொழுதும் அநேக தடைகள் வந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த தடைகள்லாம் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் பாவம் செய்த காலத்திலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிப்புகளை கொடுத்தார். அதே போலதான் இந்த செருபாவேல் செருபாவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது எச்சரிப்பின் வார்த்தை கிடையாது, தீர்க்க தரிசன வார்த்தையாக ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். எருசலேம்ல பாபிலோன்ல இருந்து சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சிறையிருப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஆலயத்தை கட்டுறாங்க. அப்ப அந்த ஆலயத்தை கட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு சோர்வு வருது. அந்த சோர்வுல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த செருபாவேல் எப்படிப்பட்டவரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர். எல்லாரும் விட என்ன பண்ணார்? அவரு தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தார். அதனாலதான் என்ன பண்றார் கர்த்தர்? அந்நாளிலே, எந்த நாள்லனா 2வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம்னா, 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசையம் பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதங்களையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெற போகுது. எதிர்ப்பு வரப்போகுது. அங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? போர் செய்யற சூழ்நிலை வரப்போகுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? செருபாபேலுக்கு முன்பாக என்ன சொல்றாரு? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லாரையும் நான் என்ன பண்ணிடுவேன்?
அழித்து போட்டுருவேன். வானத்தையும் பூமியை என்ன பண்ண போற, அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து, அங்க இருக்க எல்லா ராஜ்யங்களையும் என்ன பண்ணுவேன், கவிழ்த்து போட்டுட்டு உன்னை அந்த இடத்துல என்ன பண்ண போற, நிலைநிறுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமாய் கர்த்தர் செருபாவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. செருபாவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண போறார், அசைய பண்ண போகிறார். அது எல்லாவற்றையும் கீழே விழத்தள்ள போகிறார். கர்த்தர் செருபாவேலை தெரிந்தெடுத்த கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கார். கர்த்தர் அநேகர் என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்காரு. ஆனா அழைத்தவர்களில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, தெரிந்தெடுத்துள்ளார். தெரிந்தெடுக்கப்பட்டுள்ள உங்களை கர்த்தர் என்ன பண்ண போகிறார், முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். ஒரு அடையாளத்தின் முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், இளையகுமாரனோட சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அந்த இளையகுமாரன் என்ன பண்ணாரு, அவங்க தகப்பன் கிட்ட இருந்து அவருக்கு சேர வேண்டிய பாகங்களை, சொத்துக்களை என்ன பண்ணாரு, பிரித்து வாங்கிட்டு போனவர் அதை என்ன பண்ணாரு, நல்ல முறையில பயன்படுத்தல. அதை என்ன பண்ணிட்டாருன்னா அழித்து போட்டார். தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்துகிட்டு என்ன பண்ணாரு, ஒவ்வொன்றத்தையும் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு பன்றிகள் உண்ணும் தவிட்டை சாப்பிட்டார். அந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு, தகப்பனின் அன்பை என்ன பண்றாரு, புரிந்து கொள்கிறார். அந்த தகப்பனோட அன்பு என்னன்றத அந்த இளையகுமாரன் புரிந்து கொண்டு என்ன பண்றாரு, தகப்பன் வீட்டிற்கு வருகிறார். அவர் வரும்பொழுது 21வது வசனத்துல குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவர் என்ன சொல்றாரு, பரத்துக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும். பரம்னா என்னது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் அவருடைய தகப்பனுக்கு முன்பாக என்ன பண்றாரு, அவரு பாவம் செஞ்சுட்டேன், நான் உன்கிட்ட வரத்துக்கே எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவங்க தகப்பன் கிட்ட மனம் திரும்பி என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த தகப்பன் சும்மா இருப்பாரா? இப்ப நம்ம பிள்ளைகளே ஒரு தவறு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பண்ணது தப்புன்னு ஒரு சாரி சொன்னோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம பரவாயில்ல, இதுக்கப்புறம் அந்த தப்பு செய்யக்கூடாது நம்பணும். அதே போலதான் அந்த தகப்பன் என்ன பண்றாரு, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். அவர் என்ன சொல்றாரு, மோதிரத்தை போட சொல்றாரு. அது மோதிரம் எதுக்காக இருக்குன்னா, ஒரு அன்பின் அடையாளமா இந்த இடத்துல இருக்கு. இளைய தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு அன்பின் அடையாளம். அதே போல பிதா என்ன பண்ணிருக்காரு, பிதாக்கும் நமக்கும் உள்ள ஒரு அன்பின் அடையாளமா யாரை கொடுத்திருக்காரு, ஏசு கிறிஸ்துவ கொடுத்திருக்காரு. ஏசு கிறிஸ்து தான் நமக்கும் பிதாக்கும் உள்ள ஒரு அன்பின் அடையாளமா இருக்கிறது. எப்படி இந்த தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மோதிரத்தை எப்படி சொல்றாரு, அன்பா கொடுக்கிறாரோ, தன்னுடைய பிள்ளை வந்துட்டான், இது என்னுடைய பிள்ளை, அங்க அந்த தகப்பன் கிட்ட அநேக வேலையாட்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்குலாம் என்ன பண்ணும் தெரியணும்ல, என் பிள்ளை இது மூத்த குமாரன் மட்டும்தான் இல்லை, எனக்கு இளையகுமாரன் சொல்லிட்டு இன்னொரு மகனும் இருக்கான் அப்படின்றத எல்லாரும் தெரிந்து கொள்றதுக்காக என்ன பண்றாரு, ஒரு மோதிரத்தை அணிவிக்கிறார். அப்போ மன்னிக்கப்பட்டவர் அந்த இளையகுமார் என்ன பண்ணப்பட்டாரு, தகப்பன் கிட்ட மன்னிப்பை பெற்று கொண்டது மட்டும் இல்லாம அன்பையும் பெற்றுக்கொள்றாரு. தன் பிள்ளை என்ற முழு அடையாளத்தை என்ன பண்றாரு, மோதிரத்தை கொடுத்து தகப்பன் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறார். அப்போ தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருக்காரு, அன்பின் அடையாளமாய் கொடுத்திருக்கார். அப்போ இந்த தகப்பன் எப்படி நான் பிள்ளை மேல அவ்வளோ பிரியம் வைத்திருக்காரோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக அதிகார முத்திரை மோதிரம், அதிகாரத்தின் மேல் முத்திரை. இந்த அதிகார முத்திரை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரத்தை கொடுத்திருக்கார். நம்ம லூக்கா 19:10 வாசிச்சோம்னா, 10:19 வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல, இதோ சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு மோதிரத்தை குத்திருக்கார். என்ன மோதிரம்னா அதிகாரம். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் அவருடைய தந்திரங்களை நம்ம முறியடிக்கவும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கார். லூக்கா 10:19 கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? பிசாசின் தந்திரங்களை நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்த்து நிற்கலாம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம சும்மா வச்சுட்டு எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆசீர்வாதம் வேணும்னாலும் நம்ம எப்படி கேட்கணுமா? பிதாவினிடத்துல அதிகாரத்தோடு கேட்கணும். நம்ம எப்படி நம்ம அப்பா கிட்டயோ நம்ம கணவர்கிட்டயோ எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம எவ்வளவு பிடிவாதமா நம்ம வாங்குவோம். அது போலதான் நம்மளுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கா? நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் தடையா இருக்கா? நம்ம பிதா கிட்ட போயிட்டு என்ன பண்ண? இயேசு கிறிஸ்து அதிகாரம், எனக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கீங்களே, என் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரத்தை தாங்க, நான் அதிகாரத்தோடு கேட்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் வேதத்துல ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஆதியாகமம் 41 42 வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:42. பார்வோன் என்ன பண்றாரு? யோசேப்புக்கு அவருடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். அதிகார முத்திரை மோதிரை. பார்வோன் ராஜா கிட்ட இருக்க அதிகாரம் இப்ப யார்கிட்ட போகுது? யோசேப்பு கிட்ட போகுது. யோசேப்பு என்ன பண்றாரு? சிறைச்சாலையில இருக்காரு. சிறைச்சாலையில இருந்தும் என்ன இருக்கிறாரு? தேவனிடத்துல காத்து கொண்டு இருக்கிறார். பார்வோனுடைய அரண்மனைக்கு போறாரு. ஒரு உயர்வு வருது. பார்வோனுடைய அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமா என்ன கிடைக்குது? ஒரு உயர்வு கிடைக்குது. பார்வோன் என்ன பண்றாரு? அந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தாரு? யோசேப்பினிடத்தில் கொடுக்கிறார். ராஜாவுக்கு மட்டுமே உரிய அதிகாரம் யோசேப்புக்கு, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்புக்கு என்னப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அந்த எகிப்து தேசம் முழுவதுமாக பஞ்சம் வரப்போகுதுன்றத யோசேப்பு என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். ராஜா கண்ட சொப்பனத்தை என்ன பண்றாரு? விளக்கத்தை தரார். எகிப்து தேசம் உள்ள 7 வருஷம் நல்ல விளைச்சல் உள்ளதா இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் போது அதை சேர்த்து வைங்க அப்படின்னு யோசேப்பு சொல்ற. அந்த அறிவுரையை கேட்டு ராஜா என்ன பண்றாரு? அதை சேர்த்து வைக்க நான் யாரை தேடணும்? ஒரு ஆள் கண்டிப்பா தேடணும்ல. நல்ல ஆளா இருக்கணும், அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற மனப்பான்மையில இருக்கணும். அந்த ராஜாவுக்கு யாருமே என்ன பண்ணல, அகப்படல. ஆனா யோசேப்பை மட்டும் என்ன பண்றாரு? தெரிந்தெடுத்து ராஜாக்களுக்கு உரிய அந்த அதிகாரம், முத்திரை மோதிரமே என்னதுன்னா ராஜாக்களுக்கு உரிய ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுக்கிறார். நீ என்ன பண்ணு? எகிப்து தேசம் முழுவதும் ஆள உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை தருகிறார். அதே போலதான் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னது? எகிப்து தேசம் முழுவதும் ஆள்றதுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் இந்த உலகத்தையே ஆள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை எந்த விதத்துல பயன்படுத்துறோன்றதால நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். நம்மளை ஆராய்ச்சி பண்ணிக்கணும். கர்த்தர் நம்ம கொடுக்குற அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எந்த சூழ்நிலை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப எஸ்தர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா மொர்தெகாய் என்ன பண்றாரு? அரண்மனைக்கு வெளியே இருக்கிறார். யூத ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? யூத ஜனங்களுக்காக ராஜாவினிடத்தில் முறையிடத்திற்கு அவருக்கு போகிறதுக்கு வழி இல்லை. என்ன பண்றாங்க? மொர்தெகாய் மேல ஆமான் பயங்கர கோவத்துல இருக்கார். அதனால மொர்தெகாயை தூக்கில போட்டுடணும் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க? எஸ்தர் மூலமாய் மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வு வந்தது. எஸ்தர் என்ன பண்றாங்க? ராஜாவிடத்தில் பேசி மொர்தெகாய்க்கு என்ன பண்ணாங்க? ஒரு முத்திரை மோதிரத்தை
வழங்குறாங்க, அதிகாரியாய் மாற்றுறாங்க. ராஜாவின் அரண்மனையில் நகர்ப்புறக்கு வெளியில உட்கார்ந்த மொர்தெகாய் என்ன பண்ணப்பட்டாரு? அந்த சூசான் அரண்மனையில உயர்த்தப்பட்டார். எஸ்தர் 8வது அதிகாரத்துல வாசிச்சோன்னா அவர் எஸ்தர் ராஜா என்ன பண்றாரு? அவரை முழு தேசத்திற்கும் அதிகாரியாய் மாற்றியுள்ளார். அடுத்தபடியாக எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:12. ஆமீன். 3வதாக அதிசய முத்திரை மோதிரம். கர்த்தர் என்ன பண்றார்? நம்ம ஒவ்வொருத்தரையும் அதிசய முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறார். எசேக்கியேல் 28:12 கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி என்ன சொல்றாரு? நீ போய் தீரு ராஜாவுக்கிட்ட இந்த வாக்கை கொடு அப்படின்றார். தீரு ராஜா என்ன பண்றாரு? புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீரு ராஜாவை குறித்து என்ன சொல்றாங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்ட வார்த்தை, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். தீரு ராஜா என்ன பண்ணப்பட்டாரா? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர். அந்த தீரு ராஜா எப்படிப்பட்டவராம்? அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர். அவர் பாத்தீங்கன்னா ஞானத்தால் நிறைந்தவர், பூரண அழகுள்ளவன். அதுக்கப்புறம் 13வது வசனத்துல இருந்து வாசிச்சோன்னா ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாங்க. அந்த ராஜா தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தீரு ராஜாக்கு கர்த்தர் என்ன பண்ணப்பட்டாரு? பூரணமான முத்திரையாய் அளிக்கப்பட்டார். பூரணமான முத்திரை மோதிரத்தை அளித்தார். அதே அதிசயமாய் ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில அதிசயமாய் நடந்தது. 12 கற்கள் பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்கப்பச்சை, கோமேதகம், யஷ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்திரங்களும் உன்னிடத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீ காப்பாற்றுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அந்த தீரு ராஜா என்ன பண்ணப்பட்டிருக்காரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணப்பட்டிருக்காரு? தெரிந்தெடுத்துள்ளார். நம்மள அடையாளமாய் முத்திர மோதிரமாய் வைத்துள்ளார். அதிகார முத்திர மோதிரை நமக்கு கொடுத்துள்ளார். அதிசயமாய் நம்மளை தெரிந்தெடுத்துள்ளார். அதே போல தானியேல் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சோன்னா நம்ம பாதுகாப்பில் ஒரு முத்திரையை கர்த்தர் கொடுத்துள்ளார். தானியேல் 6வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா தானியேல் என்ன பண்றாங்க? சிங்கங்களின் கபில போடுறாரு. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? போட்டே ஆகணும்ன்றாங்க. ராஜாக்கு அவர் முழு மனது இல்லாம என்ன பண்றாரு? சிங்கங்கள் கபில போட்டுறார். போட்டதுக்கு அப்புறமும் 17வது அதிகார வசனத்துல பாருங்க, ஒரு கல் கெபினோட வாசலின் மேல் கொண்டு வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். அந்த சிங்கங்கள் ராஜாவை எதுவுமே பண்ணக்கூடாது, அவருடைய மேல இருக்க தீர்மானம் மாறக்கூடாதுன்றதுக்காக ராஜாவுடைய மோதிரத்தினால என்ன பண்ணப்பட்டாங்க? முத்திரை போடப்பட்டது. அந்த முத்திரை போடுறதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாரே, அது நீதான் சொல்லியிருக்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்றான். அப்போ அந்த ராஜாக்கே தெரியுது கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் என்ன பண்றாரு? அவரு அந்த கல்லு மேல ஒரு முத்திரை மோதிரத்தை வைக்கிறார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பாதுகாக்க ஒரு முத்திரையை வைத்திருக்கிறார். நம்மளை அவரு தெரிந்தெடுத்துள்ளார், அதிகாரத்தை கொடுத்துள்ளார், அடையாளத்தை கொடுத்துள்ளார், நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துள்ளார், ஒரு அதிசயமாய் நம்மளை வழி நடத்தி வந்துள்ளார். அது எல்லாவற்றிலையும் நம்மளை நாம சாட்சியாய் நிறுத்த கர்த்தர் நமக்கு விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாம
நாம் பரிசுத்த ஆவியால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? முத்திரை போடப்பட்டிருக்கோம். நம்ம எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம யாருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கோம். நம்ம யாருக்காக? நம்ம வசனத்தை ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுகிறாரு? பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டுள்ளார். இதே போல எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலும், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போடப்பட்டுள்ளோம். முத்திரை போடப்பட்டுள்ள நம்ம யாரை துக்கப்படுத்தக்கூடாது? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. நம்ம பரிசுத்த ஆவியை என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரோட பேசணும், நடக்கணும். ரொம்ப நேரம் அபிஷேகத்தில் நிரம்பிதான் ஜெபித்து தான் பரிசுத்த ஆவியானோட பேசணுன்றது கிடையாது. நம்ம நடக்கும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் நம்ம பேசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணுமா? ஆவியானவரோட நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணப்பட்டிருக்காரு? முத்திரை போட்டுள்ளார். அவர் நம்ம மேல ஒரு முத்திரையை வைத்திருக்கார். எதன் மூலமாக முத்திரை போடப்பட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? முத்திரை போடப்பட்டிருக்கோம். செருபாபேலை கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாரு? உங்களையும் முத்திரை மோதிரமாக அவர் வைத்துள்ளார். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையை போட்டுள்ளார். எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒன்றுமே என்ன பண்ண முடியாது? நம்மளை அணுகாது. ஏன்னா அவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்ததுன்னா எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு. நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரோட நம்ம நெருங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை தெரிந்தெடுத்துள்ளார். நமக்கு பாதுகாப்பை தந்துள்ளார். நம்மளை அடையாளமாய் வைத்துள்ளார். அதே போல அதிகாரத்தை கொடுத்துள்ளார். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்? அதிகாரத்தை பெற்றுள்ளோம். லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் நமக்கு வல்லமை, சத்ருனுடைய சகல வல்லமை மிதிக்க நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் கொடுத்திருக்கார். இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா அன்ற சமூகத்துல நம்ம அதை பயன்படுத்தணும். எபேசியர் 6வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம தியானித்தோம். உபவாச கூட்டத்துல நம்ம வார அதை தியானித்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.